உங்களை தன்னம்பிக்கை பெறுவோம், நினைச்ச விஷயம் நடக்கும். அது இல்லாமல் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிட்டும், குழந்தைகள் பாக்கியம் உண்டாகும். குழந்தைகள் இருந்தால் அவங்க மூலமா நல்ல பெருமைகள், புகழ், செல்வாக்கு எல்லாமே கிடைக்க போகுது. எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, பழக்கவழக்கங்கள் மூலியமா நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு. உங்க ராசியுமே அவர் பார்க்குறார். அப்போ புதுவிதமான எண்ணங்கள் மனசுல உருவாகும். அதை செயல்படுத்தி நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. இது மாதிரி நடக்கும். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார், லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ அதுல நல்ல மேன்மையா பெற்று விளங்க போறீங்க. 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ அதனால உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க, சுத்திக்கிட்டே இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகிறது. மீனராசிக்காரங்களுக்கு சாதுரியமா நடந்துப்பீங்க. தக்க சமயத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடியதா அமையும். நீங்க யாரும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் வரைக்கப்பட்ட இந்த கஷ்டம் எல்லாம் விலக போகுது. நீங்க செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும்போது உங்க ராசாபதி குருவுக்கு முருகப்பெருமான் அதிதேவதையா சொல்லப்பட்டிருக்கார். அப்போ நீங்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான் வணங்கி வழிபடலாம். நீர்நிலை அருகில் உள்ள முருகப்பெருமான் யார் இருந்தாலும் வழிபட்டு வரலாம். அறுபடை வீடு முருகர் வழிபடலாம். குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம்.